அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு மனிதனின் ஆயுள் காலம் நம்ம எத்தனை தடவை மூச்சு விடுறோம் அப்படின்றதுல நிர்ணயமாகுதா, அல்லது நமது இருதய துடிப்பு எத்தனை முறை துடிக்கிறது என்பதில் நம்மளுடைய ஆயுள் காலம் முடிவாகுதா? இது ஒரு விசித்திரமான, ஆனால் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த முதல் மூச்சு எடுக்கும்போது எடுக்கக்கூடிய இதய துடிப்பும் மூச்சும் இருந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, சராசரியா தன்னுடைய வாழ்நாளில் இயல்பா இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு நாளைக்கு 20,000 22,000 முறை அவங்க மூச்சு விடணும். அவர்களுடைய இருதய துடிப்புன்றது ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்கணும். ஒரு நாளைக்கு 1,00,000 1,20,000 முறை துடிக்கணும் 24 மணி நேரத்தில். இது மருத்துவ கணக்கு. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த இருதய துடிப்புக்கும் ஒரு மூச்சு விடுறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 1/5. ஒரு தடவை நம்ம மூச்சு விடுறோம், இழுத்து விடுறோம் அப்படின்னா அதுக்குள்ள 5 தடவை தோராயமாக ஒரு இருதயம் துடிக்குது அப்படின்றது மாதிரி வேணால் ஒரு கணக்கு மருத்துவத்தில் சொல்கிறாங்க. இந்த இருதய துடிப்பை வச்சு தான் இரத்த அழுத்த நோய் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் மருத்துவ துறையில் அவங்க அதற்குண்டான வைத்தியம் எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம பழங்காலங்களில் 30 முக்கோடி இந்த இடத்துல ஒரு கேப் விட்டு தேவர்களில் ஒருவர். இந்த கேப் அப்படின்றது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அங்கு சில மர்மமான வார்த்தைகள் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்றது யார்? அவர்களுக்கும் இந்த மனித பிறவிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் இருதய துடிப்பிற்கும் மூச்சு விடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மனிதன் ஒரு ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தன் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருந்து செயல்படுவோமே ஆனால் நாம 92 வயசு வரைக்கும் தோராயமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இந்த 92 வயசுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 20,846 தடவை நாம ஒரு மூச்சு விடுறோம். அப்போ 365 நாளைக்கு 76,08,790 முறை மூச்சு விட்டுருப்போம். 92 வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 70,08,680 தடவை நாம இந்த மூச்சு விட்டுருப்போம். அதே மாதிரி நாம நம்மளுடைய இருதயம் துடிக்கும் கணக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்குது அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 365 நாளைக்கு 3,65,00,000 தடவை நம்மளுடைய இருதயம் துடிக்குது. 92 வருடத்துக்கு 335,80,00,000 தடவை இந்த இருதயம் துடிக்குது. இப்போ இதுக்கும் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1,00,000 முறை நம்மளுடைய இருதயம் துடிக்கிறது அப்படின்னா 92 வயசுல 335 கோடி தடவை
நம்மளுடைய இருதயம் துடிச்சிருக்கும். இங்கேதான் அந்த சூட்சுமம் இருக்குது. இந்த 330 கோடி தடவை அப்படின்றதுலதான் 30 முக்கோடி தேவர்களில் ஒருவர். இதை இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் பட்சத்தில் இந்த 330 கோடி முறை நம்மளுடைய இதயம் துடித்திருக்குமே ஆனால் நாம் அந்த தேவர்களில் ஒருவராக இருப்போம் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 20,846 முறை சராசரியாக நம்மளுடைய மூச்சு விட்டுருந்தோம் அப்படின்னோம்னா 70 கோடி முறை நம்ம இந்த மூச்சு விட்டுருப்போம். இப்போ இதுக்கும் நான் சொல்ல வர்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நமது உடம்பில் உள்ள 7 சக்தி மையங்கள், அதற்கும் இந்த மூச்சு காத்துக்கும் ஒரு சம்பந்தம் வருது. 7 மையங்களும் சீராக இயங்கணும் அப்படின்னா நாம் மன அமைதியோடும் அன்போடும் கனிவோடும் கருணையோடும் இருக்கணும். யார் மேலேயும் கோபம் கொள்ளக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது, எந்த தீய செயல்களும் செஞ்சிருக்கக்கூடாது, பொய் சொல்லியிருக்கக்கூடாது. இந்த மாதிரியான பல நல்ல நெறிமுறைகளை நாம் கையாண்டு நமது வாழ்க்கையில் அமைதியான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து சென்றிருந்தோமே ஆனால் நாம் கண்டிப்பாக 92 வயது வரை நம்மால் வாழ முடியும். அப்படி நாம் வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா 70 கோடி முறை நம்மளுடைய வாழ்நாளில் நாம் மூச்சு விட்டுருப்போம். அப்படி 70 கோடி தடவை நம்ம மூச்சு விட்டுருக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய 7 சக்கரங்களும் 7 சக்தி மையங்களும் சரியான விதத்தில் இயங்கி இருக்கின்றது அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய இருதய துடிப்பு ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்கணும் அப்படின்னா துடிச்சிருந்தால் 92 வயசுல 330 கோடி முறை நம்மளுடைய இருதயம் துடிச்சிருக்கும். அப்ப நாம் தேவர்களில் ஒருவராக கருதப்படுவோம் அப்படின்றதுதான் இதோட சூட்சுமமான உண்மை. இது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம் வாழ்க்கையில் நிறைய பதட்டப்படுறோம், வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறோம், நிறைய முறை கோபப்படுறோம், நிறைய பொய்கள் பேசுறோம், நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் பற்றின யோசனைகள் அதிகமாக பண்றோம். இந்த மாதிரியான பல காரணிகள்னால நம்மளுடைய இருதய துடிப்பு என்பது ரொம்ப அதிகமாயிருது. அப்ப என்ன ஆயிருது, நம்மளுடைய மூச்சும் அதிகமாக விட ஆரம்பிக்கிறோம். அப்பதான் நமக்கு நோய்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 92 வயசுக்கு மொத்தம் 335 கோடியே 80 லட்சம் தடவை ஒருவருடைய ஆயுட்காலத்தின் இருதயம் துடிக்குது அப்படின்ற ஒரு லெவல் நிறுத்தணும் அப்படின்னா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகப்படியான பதட்டத்தினாலும் கோபத்தினாலும் உணர்ச்சி வசப்படுவதாலும் அதிக முறை அவர்களின் இருதயம் துடிப்பதால் அவர்களுடைய ஆயுட்காலம் குறையுது. இது அந்த 92 வயசுன்றத எட்டாமலேயே முன்னாலேயே நாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இதனால் நமக்கு அதிகப்படியான நோய்களும் மன உளைச்சல்களும் உயிருக்கு தொந்தரவு தரக்கூடிய பல விஷயங்களும் நமக்கு நடக்குது. இதுக்கெல்லாம் மொத்த காரணம் எங்க இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்திலும்
நம்மளுடைய சிந்தனையிலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலும் தான் இருக்குது. எப்பொழுதும் அடுத்தவர் மீது அன்பாகவும் அமைதியான மனநிலையுடனும் தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் நாம நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் இருந்தோமேயானால் நாம் 92 வயது வரை வாழ்ந்து இயற்கையாக மரணம் எய்தி தேவர்களில் ஒருவராக நாம் சேர்க்கப்படுவோம். ஸோ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதெல்லாம் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நாம் புரிஞ்சுக்காம வாழ்க்கையில் சீக்கிரம் நம்ம இறந்துருவோமோ, நம்ம போயிடுவோமோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு பதட்டப்பட்டு நம்மளுடைய ஆயுள் காலத்தை நாமளே குறைச்சிக்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இதெல்லாமே. ஸோ அதிலிருந்து நாம் மீண்டு நம் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்வதற்கு இதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அப்படின்னா சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இந்த ஒரு முறை மூச்சு விடும் பொழுது 5 முறை இருதயம் துடிக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 20,000 முறை நாம் மூச்சு விடுறோம்னு சொல்கிறோம். இப்போ அவர்கள் தொடர்ந்து சாதனங்கள் செய்து தொடர்ந்து மூச்சு பயிற்சிகள் பல செய்து அவர்கள் மூச்சு விடும் எண்ணிக்கையை குறைத்து தொடர்ந்து பயிற்சிகள் செய்வதன் மூலமாக அவர்களுடைய மூச்சின் எண்ணிக்கையை ஒரு நாளுக்கு மிகவும் குறைவாக மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூச்சு விடுவதனால அவர்களுடைய மனம் சாந்தமடைவதாலும் அவர்களின் இருதய துடிப்பும் மிகவும் குறைய ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போடுங்களேன், 1,00,000 தடவை துடிக்க வேண்டிய ஒரு இதயம் 10,000 தடவை தான் துடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய ஆயுள் காலம் எவ்வளோ அதிகமாகும்? ஒரு 20,000 தடவை தான் நம்ம மூச்சு விடணும் நார்மலாக. இப்போ நம்ம ஒரு 10,000 தடவை தான் மூச்சு விட்றோம், இல்லை ஒரு 6,000 தடவை தான் மூச்சு விட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய ஆயுள் காலம் எவ்வளோ தூரம் போகும்? இதுதான் சித்தர்களின் வழிமுறைகள். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் காலங்களை கடந்து நம்மால் வாழ முடியும். இந்த ஒரு சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்பொழுதும் அனைவர் மீதும் அன்பாகவும் கருணையோடும் இருப்போம். இப்போ இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சரி, இதுவரைக்கும் நமக்கு தெரியாது, இப்போ இதுக்கு தெரிஞ்சிட்டோம். இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, முதலில் நாம் நம்மளை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான முயற்சிகள் முதல்ல ஈடுபடணும். நம்மை சுற்றி இருப்பவைகள்லாம் என்ன, நம்மை சுற்றி இருப்பவர்கள்லாம் யாரு, அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், நாம் யாரு, நாம் எதுக்கு வந்திருக்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, அப்போ நாம் எதை நோக்கி பயணிக்கணும், நாம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான பல கேள்விகள் கேட்கும்போது சுய விசாரணை அப்படின்றது நம்மக்கிட்ட நிற்கும். இங்கே நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி மேலே நிற்கும். இந்த நான் யார் அப்படின்றத கேட்க தொடர்ந்து நம்ம ஆரம்பித்தோம்னா நாம் தொடர்ந்து மூச்சு பயிற்சிகளும் தியானமும் செய்து நமது மனநிலையை அமைதியாக்கி நம்ம வாழ்ந்தோமே ஆனால் இந்த உடல் 92 வயசுல போகும் அல்லது முன்னாலேயே போகுதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் நம்மளுடைய ஆத்மாவும் நம்மளுடைய சூட்சும சரீரமும் பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்தில் தங்கி அனைவருக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கும். நாமளும் சித்தர்களில் ஒருவராக இருக்கலாம். அதுதான் தேவர்களின் கணக்கு. இதுதான் 30 முக்கோடி தேவர்களில் ஒருவராக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயம்
சராசரியாக ஒரு வருடத்திற்கு 1,00,000 ஒரு நாளைக்கு 1,00,000 முறை தான் துடிச்சிருக்கணும். இதுதான் நம்மளுடைய கணக்கு. அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது நாம் பதட்டப்படாமல் அனைவரிடமும் அன்பாக இருந்து மீதமுள்ள வாழ்நாட்களில் நாம் நம்மை சரி செய்து பெருவாழ்வு வாழ்வோம் என கூறி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.